மலிக்க வாரார அம்மா அம்மா கேளே அம்மோ கேடி அம்மா பார்வதி கூட வருவையான அண்ணன் சொல்ல மறுக்கா கணவன் சொல்ல அயக்கா கண்டிப்பா இருக்கணும் ஆட்டு மீனும் சம்மதி சத்தியும் சிவனுமா அன்னைக்கு நாளை தார்காவல்லி பெண்ணுக்கு தார்காவல்லி வரமளிக்க வாராரு வரமளிக்க வாரபோ அன்னைக்கு நாளை அரும மகளானவே தானே அங்க வரபோ அடி அம்மா தார்காவல் செய்ததவும் போதுவோம் சிவனாருங்க வந்தேனும் அருந்தவசு அருந்தவசு அரணாருங்க வந்தேனும் ஏடி அம்மா தார்காவல் என்ன வர உனக்கு இப்பங்கால உனக்குத்தான் என்றுதான் கேட்கும்போது அரும மகளானவே அழகாக சொல்லுவா ஆண்டவன பகவான் எந்த எனக்கு வேணுவா இன்னைக்கு நாளை கையில் வைத்து விளையாடு கை குழந்தை எனக்கு வேணும் மடியில் இட்டு விளையாடு மணி குழந்தை ஏடி அம்மா காலம் குழந்தை வர வேணுமா என்ன ஆள முடியா எனக்கும் பெரியவன் கலைமான் வயிற்றுல பிறந்தது ஒரு மன்னன் தான் கலை கோட்டு மாமுனி அவனுடைய வாயால் உண்டு நான் உண்டு உண்டு நான் உண்டு இல்லை நான் இல்லாம பார்த்துட்டாரா அது நேரம் கலைக்கு வட்டு மாமுனி பஞ்சாங்கத்தை பார்த்தல அப்பமே சொல்லுதா ஐயாவே கேளுவை தார்காவல்லி பெண்ணவே தர்க்க மூடி ராசுதம் முன்பிரவி செய்தவா மலையில வாழகு மான கொன்ற பாவத்துக்கு மதல வரம் கிடையாது புள்ளி மான கொன்றதா புத்திர வாக்கியம் கிடையாது கலைமான கொன்றதா கலைமான உனக்கு கை குழந்தை கிடையாதையும் எப்படியும் குழந்தை வாரம் கண்டிப்பா கொடுக்கணுமே அம்மை சக்தி பார்வதியா தானதான் சொல்லும் போது அப்பமே அது நேரம் ஏடி அம்மா கேளையம் குழந்தை அது கிடையாதம் ஆண்டவன பகவான் என்ன போல பெண்ணல்ல பெண்மானது நோகும் போது என் மனமும் நோகுது அப்பேற்பட்ட பெண்ணுக்கு தான் ஆனந்தா இல்லாட்டால் ஆனந்தா இல்லாட்டால் ஒரு பெண்ணாவது கொடுக்கணுமே ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல குழந்தை அது கிடையாது அத்தானே சங்கரர் உங்களால முடியாவிட்டா என்ன ஆள முடியும் ஐயோ பகவான் இப்ப கொடுக்காவிட்டா பகவான் இப்ப கொடுக்காவிட்டா நான் பார்வதியா கொடுக்க போறேன் அவன் ஆண்டவன் பகவானுக்கு கோபம் அது வந்துடுது ஏடி அடி பெண்ணையும் மன்னன் சொல்ல மறுத்ததால் மகனதற்கராசனுக்கு மகனதற்கராசனுக்கு நீ மகளாக போய் பரப்ப ஏடி அடி கரையும் கணவன் சொல்ல அயத்ததால் தர்க்க மூடி ராசனுக்கு தர்க்க மூடி ராசனுக்கு நீ தலைமகளா போய் பரப்ப ஆண்டவன பகவான் தர்க்க முடி ராசனுக்கு மகளா பிறந்தினான் நாள ஒரு காலாய் கையில
இன்னைக்கு வருவதும் கடவுளை பார்ப்பதும் ஏடி ஏடி கேளையும் வயத்தில் போய் பிறக்க வேண்டாம். திருக்கெட்டு குளமதியில் செந்தாமர பூவதி சிசுவாக பிறந்தல்ல பார்வதிய பெண்ணாக வளர்ந்து வரும் நாளையில் பூத்து நிறைந்திருப்ப ஆண்டவன் பரமசியும் அன்னைக்கு நாளையில் சுயவரம் நடக்கும் போது ஆண்டி போல வந்தல்லோ ஒன்ன நாம் ஆள ஓட்டு காட்சி கொடுப்பாமோ கைலாசால ஆட்டுமீனோ சம்மதித்தே அம்மையான பார்வதியா ஆதிசக்தி உமைய வேலும் மகனதற்கு ராசனுக்கு தர்க்க முடி ராசனுக்கு மகளாக பிறக்க போறா. ஐயா திருக்கட்டு நல்ல கொலமதில செந்தாமர பூவதில அம்மா சிசுவாக வந்து பிறக்கால அப்போ 5 தல நாகமது அழகு கொட பிடிக்குதையா தல நாகமது பார கொட பிடிக்கும் போது ஆதிசக்தி உமைய வேலுவா அவதரித்தா அது நேரம் அருமனல்ல மகளத்தானே அருகாவல்லி பெண்ண வேலும் தானதான் வரபோது 5 தல நாகமாது அதனுடைய வாளால பெருவரலில் தட்டிடுத குழந்தை சத்தம் போடுதையோ அரும மகளான வேலும் குளத்துக்குள்ள இறங்குதால குழந்தைய தூக்குதோ அரும மக தார்காவலி அரும நல்ல குழந்தையத்தான் அரமனைக்கு கொண்டு வந்து போற்றுகிறா எவ்விதமா பேர் கொடுக்கா பாலையில பிறந்ததால பார்வதியா என்று சொல்லி மகளுக்குத்தான் பேர் கொடுத்தா. அம்மையான பார்வதியா 4 ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா வளர்ந்து கொண்டு வாரால தாயான பார்வதியா தர்க்கம் பெற்ற தலைமகளா தாட்சாயினி பார்வதியா பார்வதியா வளர்ந்து வாரா 1 வயதான் 2 வயதான் 5 வயதாச்சு அறியாத பிராயமான பள்ளி படிக்கால அரும மகளான வேலும் தொழிலும் இல்ல பாராத வித்தை இல்ல தர்க்கம் பெற்ற தலைமகளும்
12 வயதாச்சு 12 வயதாச்சு அழகனக்கும் தான் படித்தான் அம்மையான பார்வதியா எவ்விதமா இருக்குகிறா 16 வயதாச்சு பருவம் உள்ள நாளாச்சு பூத்துத்தான் நிறைந்தார் புஷ்பவதி ஆனாலோ யாதர்க்கம் பெற்ற தலைமகளும் தாயான பார்வதி புஷ்பவதி ஆனவோ அரும மகன் ஆனவன் அருண மகளுக்கு சாஸ்திரம் கழிக்கான் சாஸ்திரம் சடங்கு மெல்ல முடிக்கான் தாயான பார்வதி அரும மகளானவன் எவ்விதமா இருக்கு அன்னைக்கு நாளை பெண்ணிலையும் பெண்ணழகு பெண்ணிலையும் உண்ட மயிலழகு அவன் தாயான பார்வதி அன்னைக்கு நாளை அன்னைக்கு இருக்காள் அரும மகனானவன் தர்க்க முடி ராட்சுதன் தர்க்க முடி ஏ மனமதிர என்னுதா அரும மகா ஒரு மகளோ தர்க்கம் பெற்ற தல மகளோ தாயான பார்வதியா பெண்ணுக்கு பெண் அழகு பார்வதி அழக போல பார்வதியில் யாரும் இல்ல தர்க்கம் பெற்ற மகளை போல தாரணியில் யாரும் இல்ல யாரும் மகா பார்வதியா அன்னைக்கு நாளையில அழகாக இருக்கும் போது அரும நல்ல மகளதான் அழகுடனே இருக்கும் போது தர்க்க முடி ராசமன் மனதில் நினைக்கான் நம்ம மக ஒரு மகள் பார்வதியா பெண்ணவேல் தாலி கட்டி கொடுக்கணுமே மாலை கட்டி கொடுக்கணுமே என்றதொரு எண்ணமா என்றதொரு தர்க்கனுக்கு வந்துடுதா அரும மகளாகிய பார்வதியா ஏயா பெண்ணுக்கு பெண்ணழகு பேத மயிலழகு பூத்து நிறைந்தா புஷ்பவதியா இருக்கா அதே நேரம் அவளை தாலி கட்டி கொடுக்கணும் ஐயா அப்படி தாலி கட்டி கொடுக்கணுமானா அந்த பார்வதியாளுக்கு பாருங்க தர்க்கம் கூட பிறந்த தங்கைமார்கள் 7 பேர் இருக்கா 7 பேருக்கும் ஒவ்வொருத்திக்கும் 8 ஆண் குழந்தை அப்ப என்னாச்சு 56 முறை மாப்பிள்ள இருக்கான் தாயான பார்வதிக்கு 56 பேர் 56 தேசத்து அரசனாவே இருக்கான் அவன் ஒருவனுக்கு கொடுத்தா ஒருவனுக்கு செலவு யாருக்கு கொடுக்க அப்போ ஆமா மந்திரியை கூப்பிட்டான் யோசனை கேட்கா எப்பா என் பார்வதிக்கு கல்யாணத்தை முடிக்கணும் ஆனா 56 முறமக்க மாப்பிள்ள இருக்கான் அதுல எல்லோரும் கல்யாணத்துல வந்து பந்தி போசனா இருந்தனும் ஒருவருக்கு ஒருவர் சடம் வரக்கூடாது
ஆமா. அப்போ அண்ணா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம மகா பார்வதியை பெண்ணை அலங்கரிக்கணும். பட்டத்தை ஆணையை அலங்கரித்து பார்வதி கையில் மாணிக்க மாலை தொடுத்து அந்த மாணிக்க மாலைய ஆணை துதிக்கையில் அம்மா கொடுக்கணும். 56 தேசத்து அரசனை வரவழைத்து அந்த பட்டத்து மதையான யார் கழுத்துல மாலை போடுதோ அவருக்கு நம்ம மகா பார்வதியை மாலையிட்டு தாரமுன்னு 56 தேசத்துக்கு அடிக்கணும் பரயோசா. யார் கழுத்துல மாலை போட்டுதோ அவருக்கு மாலை இட்டு கொடுப்போம். ஐயா இது நல்ல யோசனையா இருக்க. உடனே நெய்தான். ஆமா 56 தேசத்துக்கு அடித்தான் உடனே பரயோச. 56 தேசத்திலும் யாராக இருந்துட்டோம் அரமனைக்கு வாருவாய் அரும மக பார்வதி ஆணையுட துதிக்கை மாலையது தாண்டோடு ஆணை எறிந்தமால் யார்களுத்தில் போட்டுடு அவர்களுக்கு எம்மகள் மாலையிட்டு தாரினன் 56 தேசத்துக்கு 56 அடிச்சுட்டான் பறைவாசு. அவன் பறைவாச சத்தங்கள் 56 மன்னர்கள் ஆன சேன கூட்டத்தோ ஆன சேன அரமனைக்கு வாரா. ஏ 56 மரமாப்பிளையும் வந்துட்டான். அதே நேரம் யாராக இருந்தாலும் வாங்கன்னு சொன்னாம்ல. அவ யார் வர தெரியுமா? கண்டெரியா குருட்டோ பாவியே அவன் கைய தடவோதான அவன் மனதில் நினைக்கான நாம தர்க்கம் கொட்ட போனோமானா ஆன எறிந்த மாலை அது நாம கழுத்தில் விழுந்தோதானா பார்வதிய மாலை ஓட்டு நம்ம பவுசோட வாழலாம. கண்டறியாத குருட்டு முடிவான். அவன் மாலை ஓட்டு என்னத்தையா பார்க்க போறான்? ஐயா அவனுக்கு அந்த ஆசை. ஐயா அவன் குருட்டு முடிவான். கைய தடவி தடவி வாரான். அப்படி வரும்போது கல்லு கண்ட இடமெல்லாம் கையெடுத்து கும்பிடுதான். ஆமா எவ்வளவுதான் கல்லாயிருக்கும் தெய்வம். ஏப்பா தலவமாடா நான் தர்க்கம் கோட்ட போறேன். ஐயோ ஆன எறிந்த மாலை அது எங்கழுத்தில் விழுந்துதானா பார்வதிய மாலை ஓட்டு அரமனைக்கு வந்தேனானா உனக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வில்லு தட்டி மனசு தட்டி வில்லு தட்டி கொடை போட்டு தார குருட்டு முடிவான். தட்டுண்டி தடுமாடி தர்க்கங்கோட்டை வந்துட்டான். வேற யாரு வரா? காலு நொண்டி கையி நொண்டி நொண்டி முடிவான் என்னோதான
ஏயா கால் ஊக்கம் இருக்கு இருக்கு. அவன் நினைக்கா தர்க்கம் கோட்டை போனா ஆனை இருந்த மாலை நாம கழுத்துல வந்ததுன்னா பார்வதிய மாலை ஓட்டா பவுசோட வளரலாம்ல. அதே நேரம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படி நம்மள அணைச்சு கூப்பிட்டு வருவல்ல. காலகை நொண்டி பாவி ஐயா அவன் யாரும் நினைக்கா வீட்டுல இருப்பாங்க பாரு மூல தெய்வம் அந்த தெய்வத்தை நினைக்கா. வாட்டி சர்க்கங்கோட்டை போறான் பாட்டி ஆனை எறிந்த மாலை அது எங்கத்தில் விழுந்துதானா பார்வதிய மாலை வாட்டி நான் அரமனைக்கு வந்தேனானா உனக்கு வருஷத்துக்கு 2 சேலை வருஷத்துக்கு வாங்கி வச்சு கும்பிடு. நொண்டி நல்ல பாவிய வாடகைக்கு வண்டி ஓட்டி வாடகைக்கு வாரான தர்க்கம் காட்டு. குருட்டு முடிவு வந்துட்டான் நொண்டி முடிவான வந்துட்டான். வேற யாரு வரா ஆதி கைலாசமா மலையில் ஆண்டவன் சங்கரன் அப்பமே அறிந்தார். ஆகா பார்த்தாரு பரமசிவா விடி விடி கொண்டாரு. அவரு 90 சேர்ந்த ஐயா துவண்டதொரு கிழவன் போல அவர 410 சேர்ந்த ஐயா நரைத்ததால கிழவன் போல அவன் ஆண்டா வந்த பரமசிவம் ஆண்டி போல வடிவம் கொண்டாரு. பட்டணம் பழக்க ஜாதி அவன் இட்டானாம 27 தொட்டானாம 96 அவங்க ஆவி வேட்டிதான் அணிந்து ஒத்தி ராசமால வாட்டு தோழனா பைய ஒண்ணு அவர் தோலையில வாட்டு இருக்கா திருவாடும் கையுமாக அவர் கட்ட கம்ப கைப்பிடித்து ஆண்டி கிழவன் போல ஆண்டி கிழவன் போல ஆதிசிவன் வாராரு. அஞ்சொரி சீராங்க அடகாப்பு பருங்கி புண்ணா புண்ணுக்கு ஒரு பூச்சி இருக்கு பூச்சிக்கு ஒரு புழு இருக்கு. அவர் நின்ன இடங்கள் எல்லாம் நின்ன ஐயா கூடுதே புழு கூட்டம்.
தான் பரமசிவம் அரிசிரங்கு கிழவன் போல பண்டார கிழவன் போல தானதான் வடிவம் கொண்டு அழகாக வாரார தர்கனுட கோட்டையில தானதான் இருக்கும் போது அன்னைக்கு நாளையில அம்மையான பார்வதியா பெண்ணாக அலங்கரித்து பட்டத்து மதையானைய தான அங்க அலங்கரித்து ஆதிசக்தி பார்வதியா மாணிக்க மாலையத்தான் தானமெல்ல எடுக்கால ஆணையுட துதிக்கையில மாலைய தொடுக்கால அவன் மாலைய கொடுக்கும் போது பட்டத்து மதையான மாலைய வாங்குதையோ தான அங்க நிக்குதையோ அன்னைக்கு நாளையில ஆண்டி நல்ல கிழவன் தானே தலை நல்ல வாசலில தானமெல்லாம் வந்திருக்கான் வேற யாரும் இல்ல ஐயோ 56 மன்னர்களும் கோட்டைக்குள்ள இருக்கார கோட்டைக்குள்ள இருக்கும் போது பட்டத்து மதையான மாலைய வாங்கிடுத தானே அங்க வந்தல்லேவோ துதிக்கையால சுத்துதையோ மாலையத்தான் எரியுதையோ ஆனை அதை எரிந்த மாலை ஆண்டிகளத்தில் விழுந்துடுங்க பட்ட தானே எரிந்த மாலை பண்டாரம் கழுத்துலதான் தான போய் விழுந்துடுங்க அவன் பார்த்துட்டாளா அது நேரம் ஆண்டியான பண்டாரம் மாலையும் கழுத்துமா பாட்டக்குள்ள வாரான் அம்மை சக்தி பார்வதியா அப்பமே கேட்காள் இந்த அப்பா தர்க்கராசா இந்த ஆண்டியான கிழவனுக்கா பண்டார கிழவனுக்கா என்ன மாலை இட்டு கொடுக்க போற பார்த்துட்டானா அது நேரம் ஆதிசக்தி பார்வதியா அழகாக சொல்லுதாள எப்பா மா குளிச்சதும் மஞ்ச குளிச்சதும் இந்த கிழவனுக்கா இந்த நார கிழவனுக்கா மாளிகையில் நான் வளர்ந்ததோ இந்த மாளிகையில் நான் வளர்ந்ததோ இந்த கிழவனுக்கோ கிழவனுக்கோ எப்பா பூ முடிச்சதும் பொட்டு வச்சதும் இந்த கிழவனுக்கோ கிழவனுக்கோ புதுமையாக நான் வளர்ந்ததோ புதுமையாக நான் வளர்ந்ததோ இந்த கிழவனுக்கோ இந்த கிழவனுக்கோ நான் வளர்ந்தது இந்த கிழவனுக்கோ நான் வளர்ந்தது இந்த கிழவனுக்கோ
ஏடி அம்மா கேளை அம்மா கவலை அது வேண்டாம்மா மானங்கெட்ட மதையான மானங்கெட்டு போட்டிடுது புத்தி கெட்ட மதையான விலங்கெட்டு போட்டிடுது ஏடா எடா பண்டாரம் மாலைய களத்திடப்போ ஆனா இதை எரிந்த மாலை ஆண்டிகையால் கலத்த மாட்டேன் ஏடா ஐயா மந்திரிய வட வாளால் தலையறுத்து மாலைய எடுத்திடப்போ பார்த்துட்டார பண்டாரம் இந்த தொல்லை நமக்கு வேண்டாம் மாலைய கலத்திட்டான் மாலைய அவன் தர்க்கம் கையில பார்த்துட்டாரா அதனை யாரும் அருமமாக நான வேணும் அன்னைக்கு நாளையில் ஏடா ஐயா கேளையா போ இரண்டாவது தடவையாக கையில் மாலை கொண்டு தானதான் கொடுத்திடம்போ யார் களத்தில் போட்டுடுதோ அவர்களுக்கு எம்மகால மாலையிட்டு தாரேன் என்று அன்னைக்கு சொல்லுதான் மதையான மாலைய வாங்குதையும் அந்த பண்டார கிழவனத்தான் ஊருக்கு மேல் ஊரத்தில் பாலடைஞ்ச பிள்ளையார் கோவில் தானை கொண்டு போட்டுட்டான் அருமமாக நான வேணும் அழகுடனே இருக்கான் அவன் தானதான் இருக்கும்போது பட்டத்து மதையான இரண்டாவது தடவையாக மாலைய வாங்குதையோ கூட்டத்தை விரிக்கு ஐயோ இருக்குகிறான சனெல்லாம் நஞ்சு தின்ன நாரவார் கழுத்த நீட்டுதான் பட்டத்து மதையான் பாட்டை விட்டு தாவுதையோ ஊருக்கு மேல் ஊருக்கு படுத்திருக்கும் பண்டாரத்து அது தேடித்தான் வருவதையோ தேடித்தான் வந்தல அன்னைக்கு நாளையில் பண்டார கிழவனை தட்டி ஊசு புதையோ தானமெல்ல தூக்கியல்லோ வைகையா தங்கரையது மேலே கால சுத்தம் செய்து மாலைய கழுத்தில் ஓட்டு மத்தளத்தில் தூக்கி வைத்து மத்தளத்தில் குண்டுக்கிட்டு வருவதையா கொண்டு கிட்டு வந்தலோ தர்க்கங்கோட்ட வாரவோ அம்மையான பார்வதி அன்னைக்கு நாளையில் ஆதிசிவன் சங்கர காட்சி கொடுக்க பார்த்துட்டால பார்வதி அப்பா அப்பா கேளுங்க இன்னைக்கு நாளையில் பெண்ணா பிறந்தனைக்கு போட்ட பங்க மாறா அன்னை எழுதின அழைச்செழுத மாட்டான பிரம்மதவன் எழுதின பிரம்மதவன் அதை பேத்தெழுத முடியாத அதனால கேள ஆண்டி நல்ல கிழவனு மாலையிட்டு கொடுத்திடுங்க என்றுதான் சொல்லும் போது அன்னைக்கு நாளை பார்வதியா கல்யாணம் ஐயா பார்வதியா கல்யாணத்துல
பந்தி போஷன் நடத்தணும்ல. என்ன இருக்கா சாப்பாடு வேணுங்கிறது பொங்கி தட்டி இருக்கு. 1000 கோட்டை அரிசி சாதம். ஆமா ஆமா ஆமா. 1000 கோட்டை அரிசி 1000 கோட்டை அரிசி பொங்கி தட்டி இருக்கு ஐயா. எப்பா 1 கோட்டை அரிசிக்கு ஒரு சமயக்காரரு தவசி பிள்ளை. ஆமா பொம்பளை ஆளு 500 ஆளு. காம்பு எல்லாம் ஆயுதுக்கு பாட்டியும் பாட்டையாவும் வந்து நிக்காங்க. பாட்டி வந்து மசாலா இடிக்க, மிளகா காம்பாய, ஈராங்க உள்ளி உரிக்க, வெள்ளைப்பூடை இடிச்சு கொடுக்க எல்லாம் வந்திருக்காங்க. ஆமா 1000 கோட்டை சாதம். ஆமா 1000 கோட்டை அரிசி சாதம் உங்க 1000 பாட்டையா 1000 பாட்டிமாரு. ஐயா அதே நேரம் ஒரு தெப்பக்குள விதியில சாம்பார். ஆமா ஐயா 4 வகை கறி, நாரத்தங்காய் பச்சடி, 7 வகை கறி, எலுமிச்சங்காய் பச்சடி. அதே நேரம் அப்பளம் ஒரு பாயாசம், பால் பாயாசம், பால் பாயாசம். ஆமா ஆமா ஆமா. அப்போ வேணுங்கிறத வச்சிருக்கான். அன்னைக்கு என்னாச்சு, ஆண்டி கழுத்துல மாலை ஓட்டுதுல. அப்போ இருக்கிற அரசன்லாம் என்ன நினைக்கா, ஐயா ஆண்டியோட கல்யாணத்துல நம்ம கை நினைக்கலாமா? கூடாது என்று என்ன கொண்டு எல்லோரும் அவரவர் அரண்மனைக்கு போயிட்டான். சுத்தமா தான் வந்திருக்காரு. அதே நேரம் என்னதா அடே அரும மகளான வேலும் அம்மை சக்தி பார்வதிக்கும் ஆண்டவன் பகவானுக்கும் தர்கனுட கோட்டையில அன்னைக்கு நாளையில் மணக்கோல பந்தலிட்டு மணமேடையில் தான் இருந்து ஆதி சிவன் சங்கரர் அம்மை சக்தி பார்வதி அழகாக தான் இருந்து என்ன செய்யுகிற மகளானவர் அரணே அரணயன் அன்மங்கலின் சூடுதார் சிவனே சிவனையன் சிவனே சிவன் திருமாங்கலியன் சுட்டுதார். யாரும் மகளானவர் அன்னைக்கு நாளை அழகு நல்ல இடம் அது ஆண்டவன் பகவான் அம்மை சக்தி பார்வதி அரும நல்ல மகளவர் அரும மகளானவர் மாங்கலியன் சூட்டியல் 2 பேரும் கைவிடு மணக்கோலம் சுத்துதா மணக்கோலம் சுத்தியல் மணக்கோலம் அப்படி உடனே இருக்காரு. அம்மி மிதிக்கார் அருந்தது பார்க்கார் சத்தியம் ஜீவனுமா சத்தியம் தானமல்ல இருக்கார். ஆண்டவன் தான் பரமசிவா அம்மை சக்தி பார்வதியோ அவ பள்ளியற வார போது ஆண்டவன் பரமசிவோ அன்னைக்கு நாளையில தர்க்கங்கிட்ட சொல்லாம சத்தியம் சிவனுமாக சிவனுமாக
கைலாசம் வாரார கைலாசம் வாரப்போது அம்மையான பார்வதியா அறிஞரைய உண்மைய வேலும் தானதான் இருக்கும் போது தர்க்க முடி ராசமண்ண மனதில் நினைக்கான ஆண்டவன் பரமசிவம் சொல்லாம போயிருக்கார் சொல்லாம போன வேற சாரின்னு பார்க்கணுமே மதியாத மருமகன எரிச்சு சம்பளம் ஆக்கணுமே எண்ணம் கொண்டு தர்க்க முடி ராசமண்ண பகவானை எரிப்பதற்கு தர்க்கனுட கோட்டையில 5 அடி அகலத்தில 1000 மலம் குளிது வாண்டி ஆலஞ்சுப்பி அரசஞ்சுப்பி புன்னஞ்சுப்பி புளியஞ்சுப்பி 21 வகைகளாக சுப்பியல குவித்தல்லவோ நல்லெண்ணையும் வாங்கண்ணையும் 7 வகை என்ன ஊத்தி அக்கினியம் மூட்டியல்லோ யாகத்தை வழக்கான யாகத்தை வளர்க்கும் போது அன்னைக்கு நாளையில அவளுக்கு யாகம் அது அழகாக வளருதையா 1 வருடம் 2 வருடம் மொத்தம் 3 வருடம் ஆச்சு நல்ல வருடமாச்சு அன்னைக்கு நாளையில முக்கண்ண நினைத்தல்லவோ யாகத்தை வளர்க்கான 5 வருடமாச்சு அழகு நல்ல யாகம் அது தானதான் வளருதையா 7 வருடமாச்சு ஈசனை நினைத்து வாரான் பத்து வருட காலம் யாகம் அது எரியுதையோ அவன் 12 வருடத்துல அவன் வழக்கு யாகம் அது அவன் வழக்கு யாகம் அது கைலாசத்தை முட்டுதையா பன்னிரண்டு வருடத்துல தர்க்க முடி ராசம் பண்ண தானேதான் வழக்கு வேள்வி தானதான் வழக்கு வேள்வி பகவான் மேல பிடிக்கு ஐயோ தானதான் பிடிக்கும் போது ஆண்டவன் பகவானுக்கு அக்கினி சுவலையா கொழுந்து விட்டு எரியுதை
என்று எரியும் போது ஆண்டவன் பகவானுக்கு அன்னைக்கு நாளையே தானே என்று எரியும் போது அங்கமெல்லாம் எரியும் போது ஆவிதனால் ஆகுதையோ யாகத்தை அணைக்கணுமே பார்வதிய வாரால் மாட்டம்னு மறுத்துட்டான் யாரை யாரு வாராளா ஆதி மூல கணபதியும் எம்மகனே ஆதி மூலம் நீயோ இப்ப போயல்லவோ யாகத்தை அணைத்துவான் என்றுதான் சொல்லும் போது ஆதி மூலம் வாரான் பார்த்துட்டான தர்க்கராஜ் மூத்த பேரம் வாராமேன் அவள் பொறி கடலைகள் மலவு அல குமிச்சிட்டான் அவள் பொரிய கண்டமா அப்பா படும் தயரங்க அப்பா படும் அறவே அவ இளைய மக வேல்முருக மகனை வேல்முருகா நீயும் போய் இருந்துடாத தர்க்க முடி ராசம் பண்ண யாகத்தை வளர்த்து வாரா. ஹலோ, மதியான கொடை நடைபெற இருப்பதால் மேலக்காரர்கள் மகடக்காரர்கள்லாம் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சுவாமிக்கு அபிஷேகம் முடிந்து அலங்காரம் நடைபெற்று நிறைவடைந்து விட்டது. சுவாமி மூன்றாவது கொடையிலே மிக துல்லியமாக வெளியே எல்லாருக்கும் எல்லா வரங்களும் தர தயார் நிலையில் உள்ளார்கள். மகுட இசைக்கலைஞர்கள், மேல இசைக்கலைஞர்கள், நமது ஊரில் உள்ள அனைத்து வரிதாரர்கள், பொதுமக்கள் அனைவரும் மதியான கொடையை காண வருகை தருமாறு விழா கமிட்டியார் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சரியாக 12 மணி அளவிலே கொடை விழா மிக சீரும் சிறப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சுவாமி தயார் நிலையில் உள்ளார். மற்ற இசைக்கலைஞர்கள் அனைவரும், வரிதாரர்கள், ஊர் பொதுமக்கள், சுவாமி கொண்டாடிகள், ஆண்டவர்கள், சான்றோர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தருமாறு விழா கமிட்டியார் சார். வேல்முருகன் ஆனவருக்கு புள்ளி மயில பிடித்துட்டார், மருகனுக்கு கொடுத்துட்டார். மயில கண்ட மால் மறு மயிலை அறி விளையாடுது. அன்னைக்கு நாளை கலைமகள் அனுப்புதார். கலைமக வாரான் பஞ்சாங்க ஏட்டடு தானதாம் படைக்கான். பஞ்சாங்கத்தை கண்டமோ அம்மாளான கலைமகள் அப்பா படும் தயரங்கால அப்பா படும் அவ அறவே ஆயத்துட்டாள். அவ ஆண்டா வந்தான் பகவானுக்கு அன்னைக்கு நாளை அன்னைக்கு நீ சோலையாது தானதான் எரியும் போது வியாத்து வடியுதை நெத்தி நல்ல வேர்வையது தானதான் வலிச்சிட்டார். பாறையில எரிஞ்சிட்டார். பாறை வெடித்தல்ல வடவாளும் கையுமா வீர சுருவத்தோடு வீர நல்ல சுருவத்தோடு ஒரு பாலகம் பறக்கான். அவன் யாடா ஐயா கேளையோ வீரத்தோட பிறந்ததால் வீரபுத்திரம் ஒரு பெயர். வேர்வையில பிறந்ததால் வேர்வபுத்திரம் ஒரு பெயர். யாடா ஐயா வேர்வபுத் இன்னைக்கு நாளை இந்த எனக்கு இது நேர். இந்த எனக்கு மாமா வந்த எனக்கு தாத்தா தர்க்க முடி ராசந்தான் என்னத்தான் எரிப்பதற்கு யாகத்தை வளர்த்துவார். நீயோ இப்ப போயல்லோ அப்பேற்பட்ட யாகத்தை அப்பேற்பட்ட யாகத்தை அணைத்து கொண்டு வாமைய. பார்த்துட்டான அதனே வீரபுத்திரன் ஆனவன் ஆங்கார கோலத்தோன் வாடு வாடி வாரா வாடு வாடி வாரபோது தலை நல்ல வாசல் ஆதி மூலம் இருக்கான். ஆதி மூலம் தலையெடுத்தான் கோட்டைக்குள்ள வாரான்.
தர்க்க முடி ராசமன் வியாகத்தை வளர்த்துவார் தர்க்கராசன் தலையறுத்து அக்கினியில் எரிதான் தார்காவல்லி தலையறுத்தான் தார்காவல்லி யாகத்துக்குள் போடுதான் யாரும் மகனானவன் யாகத்துக்குள் எரிஞ்சிட்டான் யாகம் அது அணைஞ்சு போய் பார்த்துட்டான அதுனே அரும நல்ல மகன்தான் அண்டவன் பரமசி அப்பமே கேக்கா எங்க அப்பன் தர்க்கனுக்கு மாறி உயிரை கொடுக்கணும் யார ஐயா கேளையா இன்னைக்கு நாளை வெள்ளான தலையறுத்து ஆதி முகத்துக்கு ஒட்ட வைடும் காளைங்கண்ணு தலையறுத்து தர்க்கனுக்கு ஒட்ட வைடும் மாசிக்கிடா தலையறுத்து மாசிக்கிடா மாமி தார்காவலிக்கு ஒட்ட வைடும் அவன் வெள்ளான தலையறுத்தான் ஆதி முகத்துக்கு ஒட்ட வைத்தான் காளைங்கண்ணு தலையறுத்தான் தர்க்கனுக்கு ஒட்ட வைத்தான் மாசிக்கிடா தலையறுத்தான் தார்காவலிக்கு ஒட்ட வைத்தான் ஆதி சிவன் சங்கரரும் தானமெல்ல வந்தல்லவோ தானமெல்ல மாறி உயிரை கொடுக்காரு அவன் மாறி உயிரை கொடுக்கும் போது அரும நல்ல மகன்தான அப்பமே கேக்கான பேரையும் கொடுக்கணுமே என்று தான் சொல்லும் போது ஆதி சிவன் சங்கரரும் அன்னைக்கு நாளை ஆண்டவன் பரமசிவம் தர்க்க முடி ராசுதனும் மாட்டு முகத்தோட மனித உடலோட மனித உடலோட மாறிமல்ல பிறந்துட்டான மாட்டு முகத்தோட பிறந்ததால பிறந்ததால மாட சுவாமி அப்பா வாம்பையாரு தர்க்க மாடா ஐயா தலவ மாடா தலவ மாடா அழகை நல்ல மாடத்தியோ ஆயிரத்தெட்டு நல்ல மாடனுக்கும் மாடனுக்கும் அண்ணா தலவ மாட அவன் கைலாசத்தில் நிலையம் வாங்கிய அழகு வீட்டுக்காலம் வாங்குதானே தலவமான ஆறான அது நேரம் ஆயிரத்தெட்டு நல்ல வரத்தை வாங்கிய பூலுவாக சீமையில சொல்லி நின்று இடமதியில ஏழு மலை காவுக்குள்ள சொரிமுத்தைய வாசலில நாலு காலு மண்டபமோ மண்டபமோ அது தலவாயுட கொட்டகையோ தர்க்க மாடா ஐயா தலவ மாடா எங்க வாராயோ வடக்கு சங்கந்தரம் தன்னதில ஏன் போட்டு ஆறு சுடலையுட மாயாண்டி வாசலில வாசலில வந்து நிலையம் வாங்குதான் தாயான பேச்சி அம்மா
தாயான பேச்சியம்மா பேச்சியம்மா ஏ பிரம்மகுல ராச்சுதையா ஏ ராச்சுதையா மத்தியான உனக்கு மதியம் அம்மா ஏ அரசு ரசாயா தவசுநாதா அண்ணாவி சிவனைந்த பெருமாளும் என் பொட்டாரு சுடலாயோ ஏ சுடலாயோ மத்தியானோ மதியா போவா மாயாண்டி சுடலம் உண்ட ஏ சுடலம் உண்டா ஏ வேலை நல்ல உனக்கு வேலை போவா ஏ தர்க்க மாடா தலவ மாடா ஏ அடங்காத கருப்ப சுவாமி ஏ கோண கொண்ட கருப்பையாவ ஏ கருப்பையாவ மத்தியான உனக்கு மதியாப்பா ஏ பொல்லாத கருப்ப சுவாமி ஏ கருப்ப சுவாமி வேலை நல்ல உனக்கு வேலை போவா ஏ தாயான பேச்சியம்மா வீர பல்லாம்மா விரிசடையா ஏ பேச்சியம்மா வித்தா விரித்து ஆடுவா தலைமுடியா அம்மையான பேச்சியம்மா ஏ பேயாண்டி மாயாண்டி என் பொட்டால சுடலாயோ ஏ செஞ்சுடல மாயாண்டி ஏ முண்டை சுடலா ஐயா ஏ பேயாண்டி முண்ட சுவாமி ஐயான கொல்ல போட்ட ஏ மாயாண்டி சுடல முண்டை ஏ செஞ்சுடல முண்டன் தானே இவன் மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை ஏ மையானம் போனமாவன் அவன் சுடர் வழியில் பிறந்தமாவன் ஏ சுடுகாடு போனமாவன் ஏன் போட்ட அது சுடலா ஐயோ ஏ முண்டை சுடலா ஐயோ இடுகாட்டு கொல்ல போட்டு தானதான் வந்த மாவன் ஏ மாயாண்டி சுடலா ஐயோ என் பொட்டலே சுடலா ஐயா ஏ தர்க்க மாடன் தளவ மாட ஏ அடங்காத கருப்பையாவும் ஏ மாயாண்டி பேயாண்டி பேரு பெற்ற செஞ்சு விடாத என் பொட்டலே சுடலா ஐயோ ஏ மையான கொல்ல போட ஏ மாமிசத்தை கலந்த பிள்ளை சுடுகாடு போன பிள்ளை ஏ சுட்டா பிணம் தின்ன பிள்ளை ஏ மையான கொல்ல ஓட்டு ஆன பந்தம் கையுமாக ஏ அள்ளியப்பம் போட்ட மாவன் ஏன் ஒத்த பந்தம் கையுமாக தான கொல்ல போட்ட மாவன்